அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்வின் நாயகன் நண்பர் இரா சரவணன் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ஸ்ட்ரெயிட்டாக புத்தகத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம், நிறைய பீடிகைகள் இல்லாமல். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் சொல்லி அறிமுகப்படுத்தி முடிக்கிறதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆகிடும். எல்லாருமே நிறைய சொற்களால் சொல்லி நெஞ்சிலிருந்து நிறைய சொற்களை எடுத்து சொல்லி வரவேற்க வேண்டிய நபர்களுங்கிறதுனால நான் நேரடியாக நூலுக்கு போயிடுறேன். என்னுடைய அன்பை தெரிவிச்சுட்டு, சங்காரம் எங்கிருந்து தொடங்கியது அப்படிங்கிறத முதல்ல சொல்ல ஒரு சின்ன கதை இருக்குது. இதில் ஜூனியர் விடனில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தோம். என்ன எழுதியிருந்தோம்னா, கூலிப்படை பற்றிய ஒரு கட்டுரை. அது ஒரு கொலை 6000 ரூபாய் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தோம். அந்த கட்டுரை வெளியான சமயத்தில் ஒரு கொலை நடந்தது. அந்த கொலைக்கு கொடுக்கப்பட்ட கூலி வெறும் 6000 ரூபாய். அது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த கட்டுரையை படிச்சுட்டு அவர் திரைப்பட இயக்குனராக இருந்தாலும் கூட அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளன் இன்னும் உறங்காமலே தான் இருக்கான். 24/7 அவர் இயக்குனராக இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பத்திரிகையாளராக இன்னும் அவர் அப்படியே இருக்கார். ஜூனியர் விடனில் ஒர்க் பண்ண காலகட்டத்திலேருந்து எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்கார். அவர் உடனே அந்த கட்டுரையை படிச்சுட்டு கூப்பிட்டு பேசினார். பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார். அந்த நாங்கள் எழுதியிருந்த கட்டுரையை தாண்டி நிறைய விஷயங்கள் அவர் பேசிகிட்டு இருந்தார். அப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு கதை சொன்னார். ஒரு சம்பவம் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு பையன் ஒரு மாலை நேரத்தில் ஒரு வண்டியில் 2 வீலரில் போயிட்டுருக்கான். ஹெல்மெட் போட்டு போயிட்டுருக்கான். திடீர்னு ஒரு 4 பேர் மறித்து அவனை அட்டாக் பண்ணுறாங்க, வெட்டுறாங்க, துடிக்கிறான். அவன் சாக போகிற தருணத்தில் அவன் கேட்குறான், எதுக்கு என்ன வெட்டுறீங்க, அதையா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். தெரியாதுப்பான்னு சொல்கிறாங்க வெட்டுறவங்க. இந்த உலகத்தில் எதுக்கு கொல்லப்படுறோம்னு தெரியாமல் ஒருத்தன் சாகிறது, எதுக்கு கொல்றோம்னே தெரியாமல் ஒருத்தன் கொல்றதுங்கிறது இருக்குல்ல, இதை விட கொடூரமான ஒரு சம்பவம் எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் இது ரொம்ப இயல்பாக சாதாரணமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நகரத்தில் கிராமங்களில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான, அதே சமயத்தில் ஒரு எளிமையான உண்மை. இதை ஒரு சொன்ன உடனே எனக்கு சொன்னேன். அப்புறம் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லிகிட்டே போனார். இல்லை உங்கள்கிட்ட நிறைய படங்களுக்கான கதை இருக்குது, ஜூவிக்கு எழுதுறதுக்கான ஒரு தொடர் இருக்குது உங்கள்கிட்ட, ஸோ நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் ஒரு சிறுகதை கூட இது வரைக்கும் எழுதுனதில்லை, நீங்கள் கேட்குறது தொடர்கதை, அதுவும் வாரத்துக்கு 2 கேட்பீங்க, அது வாய்ப்பே இல்லை அப்படின்னாரு. பட் எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு அடிப்படையில் ஒரு கதை சொல்லி அவருடைய கட்டுரைகளை நிறைய நான் படிச்சிருக்கிறேன். பொதுவாக ஜேர்னலிஸ்ட் எழுதுகிற கட்டுரைகளில் என்ன மிகுந்திருக்கும்னா, செய்தி தகவல்களும் ஃபேக்ட்ஸ் இருக்கும், நிறைய டேட்டாஸ் இருக்கும் அதில். பட் சரவணன் அவர்களுடைய கட்டுரைகளில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி இருக்கும், அதிகமாக உணர்ச்சி இருக்கும். அந்த கட்டுரையில் டேட்டாக்களை தாண்டி செய்திகளை தாண்டி உணர்ச்சி இருக்கும். அந்த களத்தில் போய் அந்த மக்களை பார்த்துட்டு எழுதுனதனுடைய அந்த சூடு, அந்த கோபம், அந்த ஆதங்கம் எல்லாமே அந்த கட்டுரையில் வெளிப்படும். ஸோ அவருக்குள்ள ஒரு 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 நரேட்டிவ், ஒரு இலக்கியத்திற்கான நரேஷன் செய்கிற ஒரு மொழி அவர்கிட்ட இருக்குது, அதற்கு தேவையான உணர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சனால நான் அவர்கிட்ட சொன்னேன் எழுதுங்கன்னு. அப்புறம் அப்போ எடிட்டர்கிட்ட நீங்கள் அப்ரூவல் வாங்குங்க அப்படின்னாங்க. கலைச்செல்வன் சார்கிட்ட சொன்னேன் நான், சார் இப்படி ஒரு சொல்கிறாரு, இப்படி ஒரு கதை இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்னேன். அப்படியா, அவருக்கும் உற்ற அன்பு தம்பி அவர் அவர் அது ஓகே பண்ணார் அந்த தொடரை. அப்படி தான் அது ஆரம்பித்தது. பொதுவாக இலக்கிய ஒரு கதையை எழுதுறதுக்கு ஒரு இலக்கிய பயிற்சி இருக்கணும் கட்டாயமாக, இல்லைனா ஒரு நல்ல கதையை அவ்வளோ சீக்கிரமாக அவர் சுவைப்பட சொல்ல முடியாது. ஆனால் அவர் எழுதலை, புனைவுகளை நான் அதிகமாக வாசிச்சதில்லைன்னு சொன்னால் கூட இயல்பிலேயே மாபெரும் கதை சொல்லிகளான பழம்பெரும் கிளவிகளோடு நிறைய பழகியதால் சரவணனுக்கு அந்த புனைவெழுத்தினுடைய தன்மை அது இருந்தது. அவர் குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு பெண்கள் மீதான ஒரு பார்வை, பெண்கள்கிட்ட கற்றுக்கிற ஒரு குணம் இருக்குது அவர்கிட்ட. அதுவும் கூட அவரை ஒரு நல்ல கலைஞனாக மாற்றுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இதை எழுத ஆரம்பித்தார். அப்போ தொடருக்கு ஒரு தலைப்பு வேணும் அப்படிங்கிறப்போ நிறைய தலைப்பு, வழக்கமாக ஒரு தலைப்பு பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒயிட் போர்டு முன்னாடி நின்று ஒரு 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு அந்த தொடர் சம்பந்தமான வரிகள்லாம் எழுதி நிறைய பண்ணுவோம். அப்போ அவரும் நிறைய கொடுத்துருந்தாரு. ஆனாலும் ஏதோ திருப்தி வரவே இல்லை. எந்த ஒரு விஷயத்தை யார் எப்போ சொல்லுவான்னு தெரியவே தெரியாது நமக்கு. அதான் ஒரு சுவாரஸ்யம் வாழ்க்கையில். அப்போ லேஅவுட் ஆர்டிஸ்ட் பாண்டியன் ஒருத்தர் இருக்கிறார் ஆஃபீஸில். அவர் தான் என்ன பண்ணார், நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா ரத்தம் அது இதெல்லாம் பார்த்தா சம்ஹாரம் மாதிரி இருக்குது அப்படின்னாரு. சம்ஹாரம் நல்லா இருக்குது, ஆனால் ஒரு வட சொல்லா இருக்குது, ஒரு இது வைக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை. டக்குன்னு அப்போ தான் தோணுச்சு, இல்லையே நம்ம பாரதிதாசன் சங்காரம்னு அதை சொல்ல
தமிழ் ஒலிக்கு மாற்றிருக்கிறானே, அது ரொம்ப சிறந்த சொல்லாச்சே. பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழுகுன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொல்லி அப்புறம் அந்த சங்காரம்ங்கிற சொல்ல வந்து அந்த தலைப்பு புத்தகத்துக்கு வச்சது. சில நேரங்களில் நாம் எடுத்துக்கொள்கிற ஒரு சொல் பிறகான லட்சக்கணக்கான சொற்களுடைய தன்மையை மாற்றும். அப்படி இந்த சங்காரம்ங்கிற ஒரு சொல் மொத்தமாக அவருடைய எழுத்துல ஒரு பெரிய வீச்சை உருவாக்குச்சுன்னு நான் பார்த்தேன் எழுதும்போது. ஏன்னா எந்த ஒருத்தரும் புனைவு எழுதி பழக்கம் இல்லாத ஒருத்தர் எப்படி எழுதுனா கொஞ்சம் போர் அடிக்கும், அது வராது, சொல்ல முடியாது, நிறைய சிக்கல்கள் அதில் நம்மளால் பார்க்க முடியும். பட் நான் வந்து முதல் எபிசோடு அவர் அனுப்பும்போது எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருந்தேன். இருக்கிறது ரொம்ப பெரிய சோர்வான பணி எதுனா எடிட்டிங் பணி தான். ஆனால் அதுக்கு வேலையே வைக்காமல் அப்படியே அதை அச்சுக்கு அனுப்புகிற மாதிரி அவர் அந்த முதல் எபிசோட் அனுப்பியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்கு வேலை இல்லை இனிமேல் அப்படின்னு 101வது எபிசோடு வரைக்குமே கூட அதே தரத்தோடு அவர் அனுப்புனார். அதை எழுதுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்லுவேன், ஞாபகப்படுத்துவேன், தலைவரே நான் அங்கே ஷூட்டில் இருக்கேனே அப்படிம்பாரு. ஆனால் வேணுமே அப்படிம்பேன். ஏதோ சொல்லுவார் அசிஸ்டண்ட்டை சொல்லிவிட்டு ஒரு 40 மினிட்ஸில் அவர் அடித்து அனுப்புவார். அந்த அளவுக்கு ஒரு சரளமாக தனக்குள்ளற பெரும் அனுபவங்களையும் நினைவுகளையும் சொற்களையும் உணர்வுகளையும் வச்சிருக்கிற ஒருத்தர் தான் அதை செய்ய முடியும். அந்த அளவில் வந்து சரவணன் வந்து ஒரு மிக ஆச்சரியகரமான ஒரு உருவாகி இருக்கிற ஒரு எழுத்தாளராக நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இந்த நூலுக்குள்ளே என்ன இருக்குது? ஏன்னா மேடையில் இருக்கிற நிறைய பேர் சொன்னாங்க, இந்த முழுசாக வாசிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. நானும் முழுசாலாம் கதையை சொல்ல போகிறதில்ல, என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக விளக்க விரும்புகிறேன். அதாவது குற்றம் என்பது தான் அந்த நூலுடைய அடிப்படை. குற்றம் அப்படிங்கிறது எனக்கு வந்து குற்றங்கள் பற்றிய உளவியல் ரீதியான கவித்துவமான பேரனுபவம் தரக்கூடிய நூலாக நான் எப்பவுமே பைபிளை பார்ப்பேன். பைபிள் எனக்கு 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான தருணங்களாக எனக்கு தெரியும். ஒன்று, பாவக்கனியை அந்த நாகம் அறிமுகப்படுத்தி பாவக்கனியை ஆதாமும் ஏவாளும் தின்றதற்கு பிறகு தன்னுடைய நிர்வாணத்தை முதலாக உணர்வாங்க. அவங்க நிர்வாணத்தை உணர்ந்த உடனே அவங்க தன்னுடைய அந்தரங்க உறுப்புகளை மூடிக்கொள்ளுவாங்க. அங்கிருந்து அவங்களுக்கு சாபம் விழுது. தத்துவ ரீதியாக எனக்கு எப்பவும் எப்படி தோணும்னா, மனிதன் மறைக்க தொடங்கியவுடன் குற்றம் தொடங்குகிறது. மறைக்கப்பட்டவுடன் திறக்கப்படுதலின் அந்த அவஸ்தை அல்லது அந்த பிரச்சனை வருது. 2வது தருணம் என்பது ஆபேல் காயின், அதாவது ஆதாம் ஏவாளினுடைய 2 பசங்க. ஆபேல் காயின். காயின் அண்ணன், ஆபேல் வந்து தம்பி. தம்பியினுடைய படையில வந்து கடவுள் ஏற்றுக்கிட்டாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கும்போது ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் இவனுடைய பயிரை கொண்டு போய் வைக்கும்போது அந்த கடவுள் ஏற்றுக்கலன்னு சொன்ன உடனே தம்பி மேலே பொறாமப்பட்டு அண்ணக்காரன் அவனை கொன்னுடுறான். கொன்று மண்ணுக்குள்ள புதைச்சிடுறான். கர்த்தர் மேலேருந்து கேட்குறாரு, காயின் ஆபேலை எங்கே அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்ன தெரியும், நான் அவனை பாதுகாவலனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவனது ரத்தம் கூக்குரல் எடுக்கிறது, அது எனக்கு கேட்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட முதல் பொய் எனக்கு தெரியாது அப்படின்னு காயின் சொன்னதான் முதல் பொய். அதே போல முதல் பகை, அதை சகோதர கொலை என்று வரலாற்றில் அல்லது இலக்கிய வரலாற்றில் அதை வந்து கருதுறாங்க. எனக்கு இந்த 2 இடம் தான். மறைத்தல் என்கிற வாயிலாக உருவான பெரும் பாலியல் வரலாறு ஒன்று இருக்கு. மனிதர்களுடைய பாலியல் உணர்ச்சி சார்ந்த பெரிய வரலாறு புனைவுகள் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சகோதர கொலையை போன்ற அதிகாரத்தை நிறுவுகிற யார் பெரியவர் என்கிற இந்த அதிகார போட்டியில் உருவாகிற பெரும் வன்முறை களம். இது 2 தான் இந்த உலகத்தினுடைய பிரதான குற்றப்பகுதிகள்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 பிரதான குற்றப்பகுதிகளை தான் அவர் இந்த கதைகள் முழுக்க, தொடர்கதை முழுக்க, இந்த நாவல் முழுக்க அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த கதையை படிக்கும்போது மிக முக்கியமான ஒரு ஓவியம், பீட்டர் பவுல் ரூபன்ஸ்னு ஒருத்தர் வரைஞ்ச ஓவியம், அந்த ஆபேல் காயின் கொலை பற்றிய ஓவியம். முடிஞ்சா நீங்கள் நெட்டில் பார்க்கலாம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய குரல் வலையை நெரிச்சு கண்ணுக்கு கண் பார்த்து அவன் கழுத்தை பிடித்து கொண்டு அடிக்கிற ஒரு பெயிண்டிங் இருக்கும். ரொம்ப முக்கியமான பெயிண்டிங். மனிதனுடைய வன்முறையை மிக கச்சிதமாக வெளிப்படுத்திய ஒரு ஓவியமாக நான் அதை பார்ப்பேன். அந்த மாதிரி இருந்தது இந்த கதைகளை வாசிக்கும் போது. நம்முடைய மகாபாரதத்திலிருந்து நம் நாட்டில் நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள் வரை இது எல்லாமே இந்த சகோதர கொலையாக தான் நம்ம பார்க்க முடியும். அது இதுக்குள்ள எல்லாமே வருது. இந்த கதையை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, 2 தாதாக்கள், அதாவது டெல்டா மண்டலத்தினுடைய 2 தாதாக்கள், அந்த 2 தாதாக்களினுடைய 2 காதல்கள், அவர்களை சுற்றியுள்ள சில மனிதர்கள், விசுவாசிகள், இந்த 2 தாதாக்களையும் பயன்படுத்தி கொள்கிற ஒரு அரசியல்வாதி, இந்த 2 தாதாக்களையும் எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று துடிக்கிற ஒரு காவல் அதிகாரி. இந்த
சிக்கலுக்குள் நிகழ்வது தான் இந்த பிரதான கதை. இந்த கதையின் வாயிலாக இது ஒரு குற்ற பின்னணி கொண்ட 2 ரவுடிகளை பற்றிய கதை, ஒரு தாதாக்களை பற்றிய கதை போன்று இது இருந்தாலும் கூட இதற்குள் நிறைய மனித உணர்வுகளை, அகப்போராட்டங்களை, நிறைய உணர்ச்சிகளை பேசியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சமூகத்தின் பிரச்சனையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனை இதில் அணுகி பேசியிருக்கிறார். குறிப்பாக சாதியம் இந்த தமிழ் பகுதிகளில், நம்முடைய கிராமப்புற பகுதிகளில், நகரத்துலேயும் இருக்குது, ஆனால் ரொம்ப மாடர்னாக பாலிஸ்டாக இருக்குது. பட் கிராமப்புறங்களில் எவ்வளோ வேரூண்டி இருக்குங்கிறத ரொம்ப அழுத்தமாக இதில் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொன்று முக்கியமான விஷயம், எனக்கு அதில் தோணுன விஷயம் என்னென்னா, ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து எழுகிற எதிர்ப்பு குரல் அல்லது போராட்டம், எதிர்த்தல் என்கிற ஒன்று கொஞ்சம் திசை மாறி போனால் அது ஒரு பெரிய வன்முறையை நோக்கி, ரவுடிசத்தை நோக்கி கொண்டு போயிடுங்கிற ஒரு அழகான ஒரு புள்ளி இதில் அவர் வச்சிருக்கிறாரு. அப்போது ஒடுக்கப்பட்டவர்களுடைய எழுச்சி என்பது எவ்வளவு நுட்பமாக நிகழணுங்கிறது எனக்கு அதில் ஒரு கவலைக்குரிய விஷயமாகவும், அதை வந்து விவாதிக்க வேண்டிய விஷயமாகவும் கூட எனக்கு அது பட்டுச்சு இந்த கதையில். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, இந்த ஒரு வன்முறை சார்ந்த ஒரு பெரிய இலக்கியத்துக்குள்ளற எப்பவும் காமமும் ரொமான்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் கால் மாறி நடந்தால் தான் ஒரு பெரும் காவியம் உருவாகும், எந்த கதையுமே உருவாகும். இது நீங்கள் வந்து நம்முடைய இலக்கியங்களே கூட எடுத்துக்கலாம். ஒரு அகநானூறுனா ஒரு புறநானூறு, நீங்கள் கலிங்கத்து பரணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்க்காட்சிகள், பிறகான வன்முறை, அந்த ஒரு மனித மனதில், அதாவது தமிழ் எழுதப்பட்ட பெரும் வன்முறையின் அழகியல் அப்படின்னா நான் வந்து கலிங்கத்து பரணியை சொல்லுவேன். அது மாதிரி ஒரு லிட்ரேச்சர் எங்கேயுமே இருக்க முடியாது. அப்படியான ஒரு வயலன்ஸ் காட்சிகள் நிறைந்த ஒரு இலக்கியம். ஆனால் மனிதன் அந்த வன்முறையை நோக்கி அழைத்து செல்வதற்கு முன்பு முழுக்க என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இது மேடை, இந்த கூட்டம், இது புதுசு இல்லை, முதல் முறை. வேண்டாம். பேசுவது எப்படி ஒரு கலைன்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி பேசாமல் இருப்பதும் ஒரு கலைன்னு நம்புகிறோம். அப்படி ஒரு ஆளை எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா சரவணன் கேட்டால் மறுக்க முடியாது. ஏன்னா சரவணனுடைய வார்த்தை அது அன்பாகவும் இதுவாகவும் இருக்கும். சரவணனையும் கலாவையும் வேறையாக பார்க்க முடியாது. அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தவன், என் குடும்பத்தில், ஏன்னா எனக்கு குடும்பம் இல்லை, அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தவன். இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நான் ரொம்ப மதிக்கக்கூடியவங்க. அதில் ஒரு வார்த்தை 2 வார்த்தை இந்த புத்தகத்தை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு, இந்த மேடையில் இருக்கிறவங்கள பற்றியும் சொல்லிவிட்டு, சரவணனை பற்றியும் சொல்லிவிட்டு, ஏதாவது எனக்கு என்ன இப்படி பார்த்து பேசவும் முடியல, பயமாக இருக்குது. வெயில் ரொம்ப நல்ல பேச்சாளர், அவர் பேசிட்டாரு. இங்கே இருக்கக்கூடிய நண்பர் யுவராஜ் ஆகட்டும், ஒரு முறை ஒரே மனநிலையில் நானும் யுவராஜும் சந்தித்தேன். இப்போது 2 பேரும் ஒரே மனநிலையில் இருக்கிறோன்னு நினைக்கிறேன். மேடம் ஆகட்டும், இல்லை அதுக்குள்ளே நான் இல்லை. நக்கீரன் கோபால் சார் ஆகட்டும், அவர் ஒரு மிகப்பெரிய, நான் பார்த்து இந்த பத்திரிகை உலகத்துக்கு வரும்பொழுது பார்த்து வியந்து இன்னைய வரைக்கும் வியக்க வச்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தவர். பத்திரிகை, அதை தாண்டி வீடியோ அப்படின்னாலும் அதுலேயும் அவர் இருப்பார். முருகன், நான் இந்த பத்திரிகை துறைக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த ஒரு சிலரில் அவர் ஒருத்தவர். வெயில், எல்லாரும் வெளியே கிளம்பும்பொழுது கண்ணாடியை பார்ப்போம், சரியாக இருக்கா எல்லான்னு. நான் எப்போதுமே வெயில்கிட்ட சொல்கிறது தான், வெயிலுக்கு இது பழைய வார்த்தை. நான் சரியாக இருக்கிறேனா, ஜூனியர் கூட நான் சரியாக இருக்கிறேனா அப்படின்றது வெயில்கிட்ட பேசும்பொழுது தெரியும். வெயில் என்னுடைய கண்ணாடின்னு அப்பப்போ சொல்லுவோம். தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேடம், சசிகுமார் சார் முதல் தானே புயல் வந்து சரவணன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி திரைத்துறையில் இருக்கிறவங்க உதவி செய்யலாம், அது அவங்க இருந்த இடத்துலேருந்து செஞ்சிடலாம். புயல் ஓஞ்சி அந்த சாலைகள் கூட சரியாக இல்லை. அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இல்லை நீங்கள் ரொம்ப கடலூருடைய மிக உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல சந்தித்தோம், அவர் மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஏறக்குறைய ரோடே இல்லை, அங்கே புயலில் எல்லாம் மறைஞ்சிருந்தது. சூரி சார், கலா, எப்போதும் சிரிச்சிட்டே இருக்குமா. இப்போது இந்த புத்தகத்தை பற்றி சரவணனை பற்றி புத்தகத்தை பற்றி வெயிலெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. சரவணன் வந்து இந்த சமூகத்தினுடைய இருளான பகுதிகளுக்குள்ள சாதாரணமாக ரொம்ப
லகுவாக போய் வரக்கூடிய ஒரு ஆள். பார்த்து பிரமிப்பாக இருக்கும். தலைமறைவாக இருப்பார் ஒருத்தர் தேடப்படும் குற்றவாளியாக இருப்பார். போலீஸே பார்க்க முடியாது. ஆனால் சரவணன் பேட்டி எடுத்து போடுவார். இது என்னடா தலைமறைவு? ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, எல்லா ஆட்களும் இப்படி இந்த சமூகத்தினுடைய இருட்டான பகுதிகளில் சரவணனுடைய படங்கள் பொதுவாக வந்து சமூக பிரச்சனைகளையும் விவசாய பிரச்சனைகளையும் குடும்ப சென்டிமெண்ட்டாகவும் தான் படம் சரவணனுடைய படங்கள். ஆனால் சரவணனுக்கு இப்படி ஒரு பக்கம் இருக்குது, இதை ஏன் எழுத வைக்கக்கூடாது அப்படின்னு அன்றைக்கி நான் செஞ்ச தப்பு தான் இன்றைக்கி இங்கே வந்து நினைக்கிறேன். வேறு என்ன சொல்லுறதுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் இருந்தவங்களுக்கு, ஏன்னா இங்கே மேடையில் இருக்கக்கூடியவங்களுடைய பேச்சை கேட்குறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன். தமிழ்ச்சி மேடம், கோபால் சார் இவங்களுடைய பேச்சுகளை கேட்குறதுக்கும் பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் பேசிட்டீங்க, அதனால் நன்றி. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே இங்கே ஸ்டேஜில் இருக்க எல்லாரும் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு சினிமாக்காரன், இங்கே ஃபுல்லாக இலக்கிய வாழ்ந்த நபர்கள் இருக்கீங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது. தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. சரவணன் சாரே எனக்கு வந்து ஒரு பத்திரிகையாளராக தெரியும், ஒரு எழுத்தாளராக தெரியும், இயக்குனராகவும் தெரியும். ஆனால் அவருக்குள்ள இந்த நாவலை படிக்கும்போது தான் தெரியுது இதுக்குள்ள ஒரு இவ்வளோ வைலன்ஸையும் இவ்வளோ ஒரு ஆக்ஷன் சீன்ஸையும் வச்சிருப்பாருன்னு தெரியவே இல்லை. ஏன்னா இந்த நாவல் படிக்கும்போதும் எனக்கு ஒவ்வொரு அத்தியாயமும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆக்ஷன் படம் பார்த்ததுக்கான ஃபீல் இருந்துச்சு. எனக்கு சரவணன் சாரோட படங்கள் பார்க்கும்போதும் இலக்கியத்துவமாக இருக்கும். பொதுவாகவே நந்தன் திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது இலக்கியத்துவமாக இருக்கும். ஸோ ஒரு நாவலிஸ்டிக்கான ஐடியாவை திரைப்படத்தில் வச்சிருப்பாரு. இந்த புக்கை படிக்கும் போதும் நிறைய சினிமாக்கான சீன்ஸ் வச்சிருந்தாருன்றதை நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா கிட்டத்தட்ட இதை சினிமாவாக்கினா மிகப்பெரிய வெற்றி படமாகுன்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னா இந்த கதையை நான் படிச்சிருக்கேன். இந்த கதையில் வர ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். மார்ட்டினா இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், இந்த ரெண்டு கதாபாத்திரமும் வச்சே நம்ம படம் பண்ணாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும்ன்றது என்னோட நம்பிக்கை. இதை படமாக பண்ணால் மெரினாலா ஸ்டுடியோஸ் பண்ணுன்றதை வந்து நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். பொதுவாகவே இந்த நாவலில் வந்து சார் வந்து ஒரு இடம் எழுதியிருப்பார். அதாவது சொல்லி பொறுக்கிட்டு இருந்ததுக்கு வந்து வெள்ளி கிடைச்சது மாதிரி ஒரு இடம் எழுதியிருப்பார். ரொம்ப அருமையான இடம். இந்த நாவல் படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு தங்க கிடைச்சது மாதிரி இருந்தது. வாழ்த்துக்கள் சார், நீங்கள் இன்னும் நிறைய எழுதணும், தொடர்ந்து எழுதணும், உங்கள் திரைப்படங்கள் பெரிய வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன் சார். நன்றி சார்.